தமிழ்நாட்டின் மண் வகைகள் பகுதி 2. முந்தைய பகுதியில் வண்டல் மண், கரிசல் மண் மற்றும் செம்மண் ஆகியவற்றைக் கண்டோம். இந்த பகுதியில் மீதமுள்ள இரு வகை மண்களையும் மண் அரிப்பு குறித்த முக்கிய தகவல்களையும் மாநிலத்தின் வனப்பகுதி பற்றிய விவரங்களையும் காண்போம். சரளை மண். சரளை மண் என்பது மண்ணில் கரைந்துள்ள சத்துக்கள் அடித்துச் செல்லப்படுவதால் உருவாகும் மண்ணாகும். கரைந்த சத்துக்கள் வடிந்து வெளியேறி விடுவதால் இது வளமற்ற மண்ணாகவே உள்ளது. இருப்பினும் சில பயிர்களுக்கு இது ஏற்றதாக அமைகிறது. நெல், இஞ்சி, மிளகு, வாழை, தேயிலை மற்றும் காபி ஆகியவை இந்த மண்ணில் விளைகின்றன. காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இந்த மண் காணப்படுகிறது. உவர் மண். உவர் மண் தமிழ்நாட்டின் சோழமண்டல கடற்கரை பகுதியிலும் வேதாரண்ய பகுதியிலும் குறிப்பிடத்தக்க அளவில் காணப்படுகிறது. கடல் நீரின் தொடர்பு காரணமாக உப்புத்தன்மை மிக்கதாக இந்த மண் உள்ளது. டிசம்பர் 26, 2004 அன்று ஏற்பட்ட சுனாமி அலைகளின் பாதிப்பினால் அதிக அளவு மணல் படிவுகள் கடற்கரை பகுதிகளில் படிந்துள்ளன. இதன் காரணமாக கடற்கரையோரத்தில் உள்ள சில பகுதிகள் பயிரிட உகந்ததாக இல்லாமல் போயின. மண் அரிப்பு. மண் என்பது ஒருமுறை இழந்தால் எளிதில் புதுப்பிக்க இயலாத வளமாகும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எடுத்து உருவாகும் மண் சில காரணிகளால் வேகமாக அரிக்கப்படுகிறது. மண் அரிப்பிற்கான முக்கிய காரணிகளாக காடுகள் அழிப்பு, அதிக மேய்ச்சல, நகரமயமாக்கம் மற்றும் அதிக மழைப்பொழிவு ஆகியவை அமைகின்றன. இக்காரணிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமே மண்ணின் வளத்தை பாதுகாக்க முடியும். தமிழ்நாட்டின் வனப்பகுதி. மண் வளத்தோடு நெருங்கிய தொடர்புடையது வனப்பகுதியாகும். மாவட்ட வாரியாக வனப்பகுதியில் ஈரோடு அதிக காடுகளை கொண்டுள்ளது. அதன் வனப்பகுதி சுமார் 229.573 சதுர கிலோமீட்டர் ஆகும். அடுத்தபடியாக கோயம்புத்தூர் சுமார் 198.504 சதுர கிலோமீட்டர், திண்டுக்கல் சுமார் 1877.97 சதுர கிலோமீட்டர், வேலூர் சுமார் 1824.98 சதுர கிலோமீட்டர், நீலகிரி சுமார் 1731.38 சதுர கிலோமீட்டர் மற்றும் தருமபுரி சுமார் 1702.71 சதுர கிலோமீட்டர் அளவில் காடுகளை கொண்டுள்ளன. மாநிலத்தின் காடு மற்றும் மரங்களின் மொத்த பரப்பளவு தற்போது 3084.23 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது மாநிலத்தின் மொத்த புவியியல் பரப்பில் 23.71% ஆகும். மண் வளத்தை பாதுகாப்பதிலும் சுற்றுச்சூழல் சமநிலையை காப்பதிலும் இந்த வனப்பகுதி முக்கிய பங்காற்றுகிறது.